ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்திக்கு எப்பவுமே ஒரே மாதிரி கொழுக்கட்டை செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு, லைட்டாக நெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கை வச்சு நல்லா கலந்து விட்டு, எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க காய வச்சு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்து பாதாம், முந்திரி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு 3/4 கப் அளவு தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்து ஒரு 2 செகண்ட் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை பொடிச்சு உள்ளே சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக பாஸ்மதி அரிசி இருக்குது இல்லைங்களா, தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஊற வச்சு எடுத்து நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அந்த அரிசி ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுறலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து ஒரு 1/4 மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொழுக்கட்டை ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.